Welcome to Jesus God Palace in the name of Jesus. சிலுவையை தூக்கி தோளில் வைப்போம், சிலுவையை தூக்கி தோளில் வைப்போம், கர்த்தருக்காய் தொடர்ந்து முன் செல்லுவோம், கர்த்தருக்காய் தொடர்ந்து முன் செல்லுவோம். இயேசுவும் நமக்காய் சிலுவை சுமந்தாரே, இயேசுவும் நமக்காய் சிலுவை சுமந்தாரே, மகிமையும் அடைந்தாரே, மகிமையும் அடைந்தாரே. இயேசுவின் சிலுவை சுமப்பதினால், இயேசுவின் சிலுவை சுமப்பதினால் பேரின்ப வாழ்வை அடைந்திடலாம், பேரின்ப வாழ்வை அடைந்திடலாம். சிலுவையை தூக்கி தோளில் வைப்போம், சிலுவையை தூக்கி தோளில் வைப்போம், கர்த்தருக்காய் தொடர்ந்து முன் செல்லுவோம், கர்த்தருக்காய் தொடர்ந்து முன் செல்லுவோம். காற்றையும் கடலையும் அடக்கியவர், காற்றையும் கடலையும் அடக்கியவர், அற்புதம் காண செய்திடுவார், அற்புதம் காண செய்திடுவார். இயேசுவின் முள்முடி பார்ப்பதினால், இயேசுவின் முள்முடி பார்ப்பதினால் மறுரூப வாழ்வை அடைந்திடலாம், மறுரூப வாழ்வை அடைந்திடலாம். சிலுவையை தூக்கி தோளில் வைப்போம், சிலுவையை தூக்கி தோளில் வைப்போம், கர்த்தருக்காய் தொடர்ந்து முன் செல்லுவோம், கர்த்தருக்காய் தொடர்ந்து முன் செல்லுவோம். இயேசுவை குற்றம் சாட்டினோரும், இயேசுவை குற்றம் சாட்டினோரும் அவரில் குற்றம் பிடிக்கவில்லை, அவரில் குற்றம் பிடிக்கவில்லை. அவரே பரிசுத்தர் பரிசுத்தரே, அவரே பரிசுத்தர் பரிசுத்தரே, நம்மையும் மாசற்ற மணவாட்டியாய் மாற்றிடுவார், நம்மையும் மாசற்ற மணவாட்டியாய் மாற்றிடுவார். சிலுவையை தூக்கி தோளில் வைப்போம், சிலுவையை தூக்கி தோளில் வைப்போம், கர்த்தருக்காய் தொடர்ந்து முன் செல்லுவோம், கர்த்தருக்காய் தொடர்ந்து முன் செல்லுவோம். எக்கால சத்தம் ஒலிக்கையிலே, எக்கால சத்தம் ஒலிக்கையிலே பாவத்தை விட்டு ஆயத்தமாக அழைக்கின்றாரே, பாவத்தை விட்டு ஆயத்தமாக அழைக்கின்றாரே. தேனினும் இனிமை அவர் நாமம், தேனினும் இனிமை அவர் நாமம், சொல்லி சொல்லி மகிழ்ந்திடுவோம், சொல்லி சொல்லி மகிழ்ந்திடுவோம். காற்றையும் கடலையும் அடக்கியவர், காற்றையும் கடலையும் அடக்கியவர் அற்புதம் காண செய்திடுவார், அற்புதம் காண செய்திடுவார். சிலுவையை தூக்கி தோளில் வைப்போம், சிலுவையை தூக்கி தோளில் வைப்போம், கர்த்தருக்காய் தொடர்ந்து முன் செல்லுவோம், கர்த்தருக்காய் தொடர்ந்து முன் செல்லுவோம். நாம ஏசாயாவிலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். ஏசாயா 35ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள், பக்கம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம வேத வசனங்களை நாம் தெரிந்திருக்க வேண்டும். நமக்கு தெரிந்தாதான் நம்ம 35வது அதிகாரம், நம்ம வேத வசனங்கள் தெரிந்தாதான் அவருடைய வழிகளில் நம்ம சரியாக கடந்து செல்ல முடியும். அவருடைய வழியில் நம்ம சரியாக போனாதான் அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம், அவர் வைத்திருக்கிற மகிமை, அவர் வைத்திருக்கிற சமாதானம், அவர் வைத்திருக்கிற பொக்கிஷம் எல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார், ஆனால் நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்க காரணம் நமக்கு வேத வசனங்கள் தெரிவதில்லை, அதன்படியாக நாம் நடப்பதில்லை. ஆகையினால் தான் நமக்கு இந்த அவர் வைத்திருக்கிற மகிமையை நாம் காணாமல் போகிறோம். ஏசாயா 35 பக்கம் எடுத்துக்கொள்ளுங்கள், 839.
பழைய ஏற்பாடு 35ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும், தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை, அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்குமாம். எங்கே? நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பெரிய பாதை. மற்றபடியாக நம்ம கடந்து செல்லும் போது என்னுடைய வழி இடுக்கலான வழி என்று தான் நமக்கு சொல்லியிருக்கிறார். அந்த பூலோகத்தில் நமக்கு எந்த வழி? இடுக்கலான வழி. விசாலமான வழியாக கடந்து சென்றோம் என்றால் கேட்டுக்கு போற வழியில் நாம் கடந்து செல்வோம். இங்கே மாயை உலகம், கேடுகள் நிறைந்தது. அந்த விசாலமான வழியில் நாம் கடந்து செல்வோம் என்றால் அது கேடு உள்ள இடத்துக்கு நாம செல்வோம். அது நம்மை பாதாளத்தில் கொண்டு செல்லும். ஆனால் பரலோக ராஜ்யத்தில் இங்கே இடுக்கமான வழியாக இருந்தாலும் பரலோக ராஜ்யத்தில் நமக்கு விசாலமான வழியை கொடுத்திருக்கிறாராம். அங்கே பெரும் பாதை வழி இருக்கும், அது பரிசுத்த வழி என்று சொல்லப்படும். இங்கே இருந்து நாம அந்த இடுக்கலான வழியாக கடந்து சென்று பரிசுத்தத்திலும் பரிசுத்தமாக மாறும்போதுதான் அந்த பெரிய வழியில் நாம் கடந்து செல்வோம். சில வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது சில பொக்கிஷங்கள் கிடைக்காமல் இருக்கும். அந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்வதற்காக ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா அந்த பொக்கிஷத்தை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் ஒரு சந்தோஷம், ஒரு விசாலமான சந்தோஷம் அவர்களுடைய வாழ்க்கையில் வருவது போல அந்த இடுக்கமான வழியில் சென்று நாம் கஷ்டமான வழியில் சென்று பரிசுத்தத்திலும் பரிசுத்தமாக அடையும் போதுதான். எதற்காக அவர் இந்த பூலோகத்தில் நமக்கு இடுக்கமான வழியை வைத்தார் என்றால் நாம் பரிசுத்தமாக வேண்டும். ஏனெனில் ஆதியில் தேவன் ஆதாமை படைத்த போதும் அவர்களை பரிசுத்தமான சந்ததியாகத்தான் இந்த பூலோகத்தில் அவர்கள் வாழ வேண்டும் என்று தேவன் படைத்தார். ஆனால் அவர்கள் சில காரணங்களினால் அவர்கள் என்ன மாறி போனார்கள். அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை அங்கே பண்ணார்கள். அவர்கள் அங்கே ஒரு பெரிய தவறை செய்தார்கள். நாம பார்க்கும்போது அவர்கள் செய்த தவறு, தேவன் அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆதியாகமத்தில் நாம் பார்க்கும்போது தேவன் அவர்களுக்கு கட்டளையிட்டார், நன்மை தீமை அறிகிற மரத்தின் கனியை நீ புசிக்கலாகாது. ஏன் அவர் கட்டளையிட்டார்? அநேகர் சொல்வார்கள், ஏன் ஆண்டவர் அந்த மரத்தை அங்கே தோட்டத்தின் நடுவில் வைத்தார் என்று சொல்வார்கள். ஆண்டவர் ஏன் வைத்தார்? அது ஒரு நன்மைக்கு ஏதுவாக, நம்முடைய நன்மைக்கு ஏதுவாகத்தான் வைத்தார். ஆனால் அதை சாப்பிடக்கூடாது. அதன் நிமித்தம் நமக்கு அந்த தோட்டத்தில் பல நன்மைகள் நடந்திருக்கலாம். ஆண்டவர் ஒரு காரியம் செய்யும் போது அதை அவர் அறிந்துதான் செய்கிறார். அப்படியாக அவர்களுக்கு சொல்கிறார், நீங்கள் நன்மை தீமை அறிகிற மரத்தின் கனியை நீங்கள் சாப்பிடலாகாது என்று அவர்களுக்கு ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆதியாகமம் 2:16 பழைய ஏற்பாடில் 3வது பக்கத்தில் இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஏன் அவர் அப்படி கட்டளையிட்டார்? நன்மை தீமை அறிகிற மரத்தின் கனியை சாப்பிட்டோம் என்றால் நாம என்ன பண்ணுகிறோம்? நமக்குள் நன்மையும் வருகிறது, நமக்குள் தீமையும் குடிகொள்கிறது. அங்கே நன்மையும் தீமையும் இருக்கிறது அந்த மரத்தில். நாம ஒரு பொருளை தொடுகிறோம், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம், தொடாதே, தீமை இருக்கிறது, தொடாதே, உனக்கு தீமை. ஆனால் பாலை கொடுக்கிறோம், உன்னுடைய உடம்புக்கு நன்றாக இருக்கும் என்று சொல்கிறோம். அதே போல அந்த மரத்தில் ரெண்டும் இருக்கிறது, நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. அவர்களுடைய கண்கள் விசாலமாய் திறக்கப்படும் போது அவர்கள் நன்மைக்கு ஏதுவாகவும் செல்கிறார்கள், தீமைக்கு ஏதுவாகவும் அவர்களுடைய வாழ்க்கை கடந்து செல்கிறது. ஆகையினால் தான் தேவன் அங்கே சொல்கிறார், அதில் நன்மையும் குடிகொண்டிருக்கிறது, தீமையும் குடிகொண்டிருக்கிறது. ஆகையினால் நீ அந்த மரத்தின் கனியை சாப்பிட்டான என்றால் நீ தீமைக்கு ஏதுவாய் கடந்து செல்வாய். உன்னுடைய வாழ்க்கை தீமைக்கு ஏதுவாக கடந்து செல்லும். அதற்கு ஆதாரமாக நாம பார்க்கும்போது நாம் 4ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 4 நாம் பார்க்கும்போது அங்கே எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் 9வது வசனம், கர்த்தர் காயீனை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. அப்படியாக 8ஆம் வசனத்தை பார்க்கும்போது காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். ஆதியிலே கொலை நடக்குது.
ஏன் அவர்களுக்கு தீமை குடிகொண்டது? தேவன் என்ன நினைத்தார்? இவர்கள் ஒரு பரிசுத்தமான ஒரு சந்ததியால் வாழ வேண்டும், எப்போதும் அவருக்குள் வாழ வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் இவர்களோ ஆண்டவர் இதை சாகவே சாவாய் என்று அங்கே கட்டளையிட்ட, நீ இதை சாப்பிட்டால் சாகவே சாவாய். அங்கே கொலை நடந்தது. ஆதியிலே கொலை. அவர்களுக்குள் எப்படி குடி தோன்றது? ஆதாமும் ஏவாளும் சாப்பிட்டதனால் அவர்களுக்குள் நன்மையும் தீமையும் அந்த இரத்தத்தோடு இரத்து கலந்ததனால் அந்த சந்ததிக்குள்ளும் கடந்து வருகிறது. இதுதான் பெற்றோர்கள் செய்த பாவம் பிள்ளைகளுக்குள் கடந்து செல்கிறது. நாம நினைக்கலாம், ஏன் 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 அங்கே அவர்கள் ஆண்டவர் கட்டளையிட்டார், நீ சாப்பிடாதே. ஆனால் அங்கே நன்மையின் தீமையை கொடி கொண்டதனால் அங்கே ஆபேல் நல்லவனாக இருக்கிறான். காயின் மூத்த மகன் தான் காயின். அவன் தீயவனாகவே, முதல் குழந்தை தான் காயின். பாருங்கள், முதல் குழந்தைக்குள்ளேயே தீமை உருவாகிறது. 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றார். காயினை தான் முதலாக அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதுவும் தேவனுடைய அனுக்கிரகத்தால் எங்களுக்கு கிடைத்தது என்று சொன்னார்கள். ஆனால் அனுக்கிரகத்தால் கிடைத்தாலும் அங்கே எப்படியாக இருக்கிறது? அதுக்குள் தீமை இருக்கிறது. குழந்தைக்குள் அது தீயவனாக, பொறாமை, எரிச்சல் உடையவனாக வாழ்ந்தான். ஆபேலை பார்த்து பொறாமைப்பட்டதனால்தான் அவனை வயல்வெளிக்கு அழைத்து செல்கிறான். அங்கே கொலை செய்கிறான். நீ உயிரோடு இருந்தால் தானே என்று அவனுக்குள் அந்த எண்ணம் உருவாகிட்டு. எப்படி உருவாயிட்டு? அந்த மரத்தின் கனியினால் வந்தது. ஆகையினால் தான் தேவன் என்று சொல்லும் போது நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். நாம் அறியாதவர்களாக இருக்கிறோம். கேட்கிறார்கள், ஏன் அந்த மரத்தை அங்கே வைத்திருக்கலாம்? அது நன்மைக்கு எதுவாகவும் இருக்கிறதே. நன்மையின் தீமையும். அப்ப நன்மைக்கு எதுவாகவும் அந்த மரம் இருக்கிறது அல்லவா? ஆகையினால் ஆண்டவர் நன்மையை மட்டும் சுதந்திரிக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நினைத்தார். ஆனால் இவர்கள் தீமைக்கு ஏதுவாய் தீமையின் சுதந்திரிக்கும்படியாக அவர்களுடைய வாழ்க்கை மாறி போனது. அவர் ஒவ்வொன்றையும் படைக்கும் போது எதைத்தான் சொன்னார்? நல்லது 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 என்றுதான் கண்டேன் என்றார். நாம ஒவ்வொரு அவருடைய படைப்பில பார்க்கும் போது ஒன்றை மட்டும் பார்க்கலாம். 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எல்லாம் சொன்னால் நமக்கு நேரமில்லை. 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார், சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. இது முதலாம் நாள் ஆனதை தேவன் எப்படியாக கண்டாராம்? நல்லது என்று கண்டார். நாம 10ஆம் வசனத்தை பார்ப்போம். தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் நல்லது என்று கண்டார். தேவன் ஒவ்வொன்றும் நல்லது. அப்ப நன்மைக்கு ஏதுவாகத்தான் தேவன் பார்க்கிறார். ஆனால் இவர்களோ அங்கு தீமைக்கு ஏதுவானவற்றையும் உட்கொண்டதனால் அந்த சந்ததிக்கு தீமை உருவாகி, அந்த ஆதி முதலே ஒவ்வொரு மனுஷர்களுக்குள்ளும் தீமை உருவாகி, பொறாமை, எரிச்சல், போட்டி இப்படியாக வந்ததனால் தான் கொலை குற்றவாளியாக மாறுகிறார்கள். தேவன் ஆனால் ஒரு நல்ல சந்ததி இந்த உலகத்தில் வர வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அவர்களோ இப்படியாக இருந்தார். ஆகையினால் தான் நாம் அந்த இடுக்கலான வாசல் வழியாக போக வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். அந்த இடுக்கலான வாசல் ஏன் பூமியில் நமக்கு வைக்கப்பட்டது? அந்த போட்டி, பொறாமை, ஆதியில் அவர்களுக்குள் ஏற்பட்ட அந்த போட்டி, பொறாமை எல்லா மனுஷர்களுக்குள்ளும் அது சந்ததியாக வந்து கொண்டிருக்கிறது. நோவா குடும்பத்துக்கு முன்பாக நோவா குடும்பத்தை தவிர எல்லாவற்றையும் தேவன் அழித்தாலும் அந்த நோவா குடும்பமும் எதிலிருந்து வருகிறது? அந்த ஆதியில் இருந்த ஜனத்திலிருந்து. அப்ப அவர்களுக்குள்ளும் குடி கொண்டிருக்குது. அப்படியாகத்தான் அந்த தீமை குடிகொண்டது. ஆகையினால் தான் தேவன் நமக்கு இந்த பூமியில் இடுக்கலான பாதையை வைத்தார். இடுக்கலான பாதை வைக்கவில்லை என்றால் பரலோகத்தை சுதந்திரிக்க மாட்டார்கள், பரிசுத்தமாய் மாற மாட்டார்கள். காயினுக்கும் சந்தேகம் ஏற்பட்டது. தேவன் அவனை மட்டும்தான் நேசிக்கிறார், என்னை நேசிக்கவில்லை. அவன் கொடுத்த காணிக்கையை அங்கீகரித்தாரே, அப்ப நான் என்ன செய்ய வேண்டும்? நான் கொடுக்கிற காணிக்கை தேவன் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்காமல் அவன் கொலை செய்கிறவனாக மாறுகிறான். நம்முடைய வாழ்க்கையில் சில தவறுகள் இருக்கலாம். யாருமே பரிசுத்தர் அல்ல, ஆண்டவரே பரிசுத்தமாய் நம்மை மாற்றுகிறவர். நம்முடைய வாழ்க்கையில் சில தவறுகள் வரும்போதும் நாம என்ன செய்ய வேண்டும்? அவர்களைப் போல பரிசுத்தம் ஆகிறதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்க வேண்டுமே தவிர நமக்குள் ஒரு போட்டி, பொறாமை, எரிச்சல் வரக்கூடாது. அதைத்தான் தேவன் இடுக்கமான வாசலை நமக்கு வைத்திருக்கிறார். அநேகம் இன்றைக்கு பார்க்கும் போது, அநேக மற்றவர்களை பார்க்கும்போது செல்வமாக செழிப்பிலேயோ
பலன ஒரு நல்ல இதிலே இருப்பார்கள். அவர்களை பார்த்ததும் நானும் ஆக வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் நான் ஆகுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்க வேண்டுமே தவிர நாம் அவர்களாக மாறுவதற்கு பிரயாசப்படக்கூடாது. அதன் நிமித்தம் தான் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிறது. அப்படியாக தேவன் சொல்கிறார். ஏசாயா 35:1 அதிகாரத்தை பார்க்கும்போது அதே அதிகாரத்தில் ஏசாயா 35:1 வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். ஆகையினால் தேவன் நமக்கு கட்டளையிட்டதை நாம் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் அந்த இடுக்கலான வாசல் வழியாக செல்லும் போது நம்முடைய வாழ்க்கை வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து, நம்முடைய வாழ்க்கை ஒரு வனாந்தரம் போல இருக்கிறதா, நம்முடைய வாழ்க்கை ஒரு வறண்ட ஒரு போது இருக்கிறதா, அது எப்படி ஆகுமா, கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்குமாம். அந்த புஷ்பத்தை போல செழிப்பதற்கு நாம என்ன செய்ய வேண்டுமாம்? அதே அதிகாரத்தில் 3ஆம் வசனம், தளர்ந்த கரங்களை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்த வேண்டும். நம்முடைய ஜெபம் தளர்ந்த கரத்தை தூக்க வேண்டும். நம்ம தூக்கி தூக்கி செபிக்க வேண்டும். இடைவிடாமல் தூக்கி செபிக்க வேண்டும். அப்போது நாம சோர்ந்து போன சரீரம் பலப்படும். மாம்சமோ பலவீனம், ஆனால் ஆவியோ உற்சாகமாகியது. நம்முடைய ஜெபம் அந்த மாம்சம் தளர்ந்து போன கரத்தினால் என்ன ஆகிறதாம்? அது உயர்த்தப்படுகிறதாம், அது நிலைநிறுத்தப்படுகிறதாம். நம்முடைய வாழ்க்கை நிலைநிறுத்தப்படுகிறது. அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கை நிலைநிறுத்துகிறது. நிலைநிறுத்தப்படும் போதுதான் அது எப்படியாக அதே அதிகாரம் 2ஆம் அதிகாரம் பார்க்கும்போது அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும் லீபனேனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். எப்போது நம்முடைய கரங்களை தூக்கி நாம் ஜெபிக்கும் போது அப்போதுதான் தேவனுடைய மகிமையையும் லீபனேனின் மகிமையையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் நமக்கு ஒரு கிரீடம் போல நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருமா? நாம் அப்படியாக நாம் துதிக்கிறவர்களாக மாறும்போதுதான் தேவன் எங்கே சொல்கிறார், இதையெல்லாம் நீ பெற்றுக்கொள்வதற்கு உன் வாயை விரிவாய் திறக்க வேண்டும். உன் உச்சிதமான கோதுமையால் திருப்தியாக்குவேன். அங்கே என்ன கோதுமையால்? உச்சிதம் என்றால் ஒரு நல்ல ஒரு நல்ல கோதுமை, அதுல பதர் இருக்காது, செழிப்பான நல்ல முத்துகள், அது சத்துள்ள அவைகளால் நம்மை திருப்தியாக்குவாராம். நம்ம வாயை விரிவாய் திறந்து ஜெபிக்கும் போது, நாம மௌனமாய் இருக்கும் போது அவருடைய உச்சிதமான கோதுமை நம்முடைய வாய்ப்பக்கம் வரும், நமக்கு உள்ளுக்கு போகாது. நாம வாயை திறக்கலைன்னா எப்படி நம்முடைய சரீரத்துக்கள் கடந்து செல்லும்? வாயை தான் திறக்க வேண்டும். உச்சிதமான கோதுமையினால் அவரை திருப்தியாக்க நம்முடைய வாய் விரிவாய் திறக்க வேண்டும். விரிவாய் திறந்து அவரை துதிக்க வேண்டும். விரிவாய் திறந்து துதிக்கும் போதுதான் அவர் என்ன செய்கிறாராம்? அந்த செழிப்புகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து வருகிறது, நம்முடைய சரீரத்துக்குள் கடந்து வருகிறது. நம்முடைய சரீரம் விடுதலையாகிறது. சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் நீங்கி போகிறது. அவர் பலத்தால் இடை கட்டுகிற தேவன். நாம நினைக்கலாம், ஐயோ நான் எப்படி இதை கடந்து செல்வேன், இந்த ஆற்றை நான் எப்படி கடந்து செல்வேன், ஆறு ஃபுல்லா தண்ணி நிரம்பி வழிகிறதே, நான் எப்படி கடந்து செல்வேன் என்று நாம நினைக்கலாம். நம்முடைய வாயை விரிவாய் திறந்து பார்க்கும்போது அந்த கோதுமை நம்முடைய வாய்களுக்குள் கடந்து வரும். அவருடைய வல்லமை நம்முடைய சரீரத்துக்குள் கடந்து வரும்போது நாம் அந்த ஆற்றை கடந்து செல்கிறோம். நாம ஒரு பலவான்களாக மாறுகிறோம். ஆகையினால் நாம எப்போதும் தேவனை துதிக்கும் போது வாய் திறந்துதான் துதிக்க வேண்டும். வாய் திறந்து துதிக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு விடுதலை, எல்லாமே அப்போதுதான் ஏற்படுமே தவிர வேற எதுலையுமே ஏற்படாது. நான் இன்னும் எடுத்திருந்தேன், ஆனால் நம்ம முடிக்கலாம். ஏன்னா நமக்கு ஜெபங்களுக்கு டைம் கொடுக்கணும்.